உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு சின்ன கார் பார்க்கிங்கில் யூ ஸ்டார்டட் யுவர் பிஸ்னஸ் இல்லைங்களா? ஒரு 10க்கு 10 எக்ஸாக்ட்லி அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட எல்லா எண்ணத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு. அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த விமன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் தே வில் நாட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் அஸ். இன்னும் ஒரு வீட்லேயே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸுங்கிறது நம்ம தேடணும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு அவுட்லெட் ஆகி இப்போ மறுபடியும் கிவிங் பேக் டு த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்கீங்க. நான் சம்பாதிப்பது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அவுட்லெட் ஆரம்பிச்சேன்னா அதை நான் ஒரு விவசாயிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்? இப்போது நிறைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழில் அதிபர்கள் செய்வாங்க. ஆனால் விவசாயி வந்து தொழிலதிபராக மாறுறதா வந்து நம்ம கம்மியாக தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து எங்களோட ஒரு கோலாகவும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா. ஏன்னா என்னோடய அப்பாவுக்கு நான் செய்ய ஆரம்பித்தப்போ என்னை நிறைய ஃபார்மர்ஸ் கேட்டது, எங்கள் பையனும் இந்த மாதிரி செஞ்சுருந்தாலோ இல்லை என் மகன் இந்த மாதிரி செஞ்சுருந்தாலோ வந்து நான் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பேன், இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன்னு சொல்லக்குள்ளார ஐ ஃபெல்ட் ஐ எம் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஃபார்மர்ஸ். நான் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் மக கிடையாது, இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் மகதான்ற ஒரு உணர்வு வந்து எனக்கு அங்கே தொட ஆரம்பிச்சுது. ஸோ ஐ தாட் லைக் ஐ ஷுட் சப்போர்ட் ஆல் த ஃபார்மர்ஸ். இதுக்கு மேலேயும் வந்து இன்னொரு பாயிண்ட் இருந்தது. பாண்டிச்சேரி எங்களோட பக்கத்தில் இருக்கிற கிராமம். ஸோ இங்கே சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த பிரெட் வின்னர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா விமெனாக தான் இருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் த ஆல்கோஹால் அடிக்ட் இந்த மாதிரி. ஸோ அப்போ அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம்? நான் பார்க்குறப்ப எங்களோட குடும்பத்தோடைய நான் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு 10-15 பேர் அங்கே வந்து பெண்மணிகளுக்கு வேலை கொடுத்து அந்த குடும்பம் வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சதை பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் 15லேருந்து இன்றைக்கி வந்து 60 பெண்மணிகள் வந்து இதில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த 60 குடும்பங்களுக்கு எங்களால் வந்து இதை ஒரு மாற்றமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து என்னோட அந்த தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஃபஸ்ட்டு வந்து எல்லா இயற்கை விவசாயிகளுக்கும் வந்து சேரணும், நல்லது வந்து நடக்கணும், அவங்க குடும்பங்களும் வந்து சிறப்பாக அவங்களும் காரில் போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கனவு. பொருளாதார ரீதியாக அவங்களும் நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பெண்மணிகள் வந்து ஒரு தலை நிமிர்ந்து அவங்க குடும்பங்களில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு ஒரு ஸ்பேஸோ இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோ எதுவுமே இருந்தது கிடையாது. பட் ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்சி ப்ளஸ் கோவிட் ஆல்சோ ஹெல்ப். 2019 நான் ஒரு பில்டிங் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அந்த ஒரு இது. அதே டைமில் வந்து வி சப்ளை டு 1000 கஸ்டமர்ஸ் கிட்டக்க சப்ளை பண்ணதுனால இமீடியட்டாக வந்து தே டர்ன் பேக். அண்ட் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் எங்களுக்கு 3 கடைகள் இருக்குது, ரீட்டைல் அவுட்லெட் வி ரன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் கஸ்டமர்ஸோட சைடில் இருந்தும் தே saw the truth, they saw the roots and they accepted us.